கடகராசி அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு உங்க ராசி பலனை பாப்போம். சூரியன் உங்க லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல இருக்காருங்க. இது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பணவரவையும் சமூகத்துல ஒரு நல்ல பெயரையும் பெற்றுக் கொடுக்கும். ஆனா அதே 11ஆம் வீட்ல அஸ்தமனமான நிலையில இருக்கிற புதனால நீங்க பேசுற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வார்த்தைகளை அளந்து பயன்படுத்துறது நல்லது. உங்க ராசிநாதன் சந்திரன் 10ஆம் வீட்ல அஸ்தமனமாகி இருக்கிறதால தொழில் ரீதியா சில சின்ன சின்ன சவால்கள் வரலாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஒரு குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால நிதானமா யோசிச்சு செயல்படுங்க. ஆனா கூடவே செவ்வாயும் 10ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க வேலைகள்ல ஒரு சுறுசுறுப்பும் உத்வேகமும் நிச்சயமா இருக்கும். வியாழனும் சுக்கிரனும் 12ஆம் வீட்ல இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் வர வாய்ப்பிருக்கு. குறிப்பா ஆடம்பர செலவுகள்ல கொஞ்சம் கவனம் தேவைங்க. சனிக்கிழமைங்கிறதுனால 9ஆம் வீட்ல இருக்கிற சனியால தந்தை வழியில சில சிரமங்களோ இல்ல ஆன்மீக பயணங்கள்ல சின்ன தாமதங்களோ ஏற்படலாம். 8ஆம் வீட்ல ராகு எதிர்பாராத சில நிகழ்வுகளை கொடுக்கலாம். 2ஆம் வீட்ல இருக்கிற கேது குடும்பத்துல சில கருத்து வேறுபாடுகளை உருவாக்க வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு பரணி நட்சத்திரம் சனிக்கிழமை என்பதால எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா செயல்படுறது ரொம்ப நல்லது. காலை 8:54 இருந்து 10:30 வரை ராகு காலம் இருக்கிறதால இந்த நேரத்துல எந்த முக்கிய பேச்சுவார்த்தைகளையோ முடிவுகளையோ எடுக்கிறத தவிர்த்திடுங்க. முடிவுகளை எடுக்கும் முன் நிதானமா யோசிங்க. செலவுகள்ல ரொம்ப கவனம் தேவை. இன்னைக்கு உங்களுக்கு மொத்தம் 5ல 3 மதிப்பெண் கிடைச்சிருக்கு. பரிகாரமா நீங்க ஓம் நம சிவாய அல்லது ஓம் சம் சனீஸ்வராய நமஹங்கிற மந்திரத்தை சொல்லலாம். சிவன் கோயிலுக்கோ இல்ல நவக்கிரக சனீஸ்வரர் கோயிலுக்கோ போய் வழிபடுறது நல்லது. சனிக்கிழமைன்றதால ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறது இல்லனா சிவன் கோயில்ல விளக்கேத்தி வழிபடுறது ரொம்பவே விசேஷம். நாளைய ராசி பலன்ல சந்திப்போம். நன்றி.